ஒரு படு பயங்கரமான இரவு நேர பயணத்தை தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆமாங்க, நம்ம பிஆர்டி டைகர் ரிசர்வில் சஃபாரி முடிச்சுட்டு ஆசனூர் வழியாக திரும்பும் பொழுது நமக்கு ஏற்பட்ட அந்த படு பயங்கரமான அனுபவங்களை தான் நீங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க. அதனால் இந்த காணொலியை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அனைத்து ஜாலி ட்ரிப் நேயர்களுக்கும் அன்பு வணக்கங்கள். ஏற்கனவே இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி ஒரு படுபயங்கரமான இரவு நேர பயணத்தை தான் இன்னைக்கு காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த காணொலியோட முக்கிய நோக்கமே ஒரு காட்டுக்குள்ளார நாம் இரவு நேரத்தில் பயணம் மேற்கொள்ளும் பொழுது எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதோட மட்டும் இல்லாமல் நீங்களே ஒரு இரவு நேரத்தில் காடுகளுக்குள்ளார பயணம் மேற்கொள்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அமையும் போது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும், என்ன மாதிரி ஆபத்துகள்லாம் உங்களுக்கு அங்கே காத்திருக்கும் அப்படிங்கிறத எஜுகேட் பண்ணுற மாதிரியான ஒரு காணொளி தான் இது. இதில் த்ரில்லிங்கான நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் இதயம் பலகீனமாக இருக்குது உங்களுக்கு அப்படின்னா தயவு செஞ்சு இந்த காணொலியை பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கிங்க. நாம் பிஆர்டி டைகர் ரிசர்வில் ஈவினிங் சஃபாரியை முடிச்சுட்டு சாம்ராஜ் நகர் வழியாக ஆசனூர் சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் வழியாக கோயம்புத்தூர் போய் சேர்றது தான் நம்மளுடைய ட்ராவல் பிளான். அதுபடி நாங்கள் வரும்பொழுது 9 மணிக்கு கர்நாடகா தமிழ்நாடு பார்டரில் இருக்கக்கூடிய புனஞ்சூர் செக் போஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால் 9 மணிக்குள்ளார நாம் அந்த செக் போஸ்ட்டை ரீச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் நமக்கு இருந்தது. அதனால் ரொம்ப வேகமாகவே நாம் அந்த செக் போஸ்ட்டை 9 மணிக்குள்ளார போயிடணுமே அப்படிங்கிற அவசரத்தில் ரொம்ப வேகமாக நாங்கள் செக் போஸ்ட்டுக்கு வந்தோம். கரெக்டாக 9 மணி ஆக போகிற நேரத்தில் தான் நம்ம செக் போஸ்ட்டுக்குள்ளார என்ட்ரானோம். இதுக்கப்புறம் எங்களுக்கு ஏற்பட்ட அந்த திக் நிமிடங்களை லைவாக நீங்களே பாருங்கள். செக் போஸ்ட் நெருங்க போகிற கொஞ்ச நேரத்திலேயே நமக்கு ஒரு யானை சோலோவாக நின்றுட்டு இருந்தது. ஆனால் அதை கொஞ்ச நேரம் நின்று கூட நம்மளால் பார்க்க முடியல. ஏன்னா செக் போஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிறதுனால நாங்கள் ரொம்ப வேகமாகவே போக ஆரம்பித்தோம். நீண்ட நெடுங்காலத்திற்கு பிறகு இந்த கர்நாடகாவிலே யானை ஒரு யானை கூட பார்த்தது கரெக்டாக 9 மணிக்கு நம்ம கர்நாடகா செக் போஸ்ட்டுக்குள்ளார நுழைஞ்சோம். அதுக்கப்புறம் இப்போ அங்கேருந்து இங்கே தமிழ்நாடு செக் போஸ்ட்டுக்கு வர்ற தூரம் பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். அதனால் ஒரு 9:15 நம்ம தமிழ்நாடு செக் போஸ்ட்டுக்குள்ளாரையும் வெற்றிகரமாக நுழைஞ்சிட்டோம், எந்த பிரச்சனையும் இல்லாமல். நாமளும் இதுக்கு முன்னாடி ஹாசனூருக்கு நிறைய டைம் தங்கியிருக்கிறோம், இது வழியாக வந்துட்டு போயிருக்கிறோம். ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளை விட முன் எப்போதும் இல்லாததை விட இந்த வாட்டி ரொம்ப ஒரு படுபயங்கரமான அட்வென்ச்சரான நிகழ்வுகள்லாம் இந்த வாட்டி நடந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காணொலியை நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது தான் அது என்ன மாதிரியான நிகழ்வு, எப்படிப்பட்ட ஒரு அட்வென்ச்சராக இருந்தது அப்படிங்கிறத நீங்களும் உணர முடியும். சின்ன பையங்க இவன் ஒன்றும் பண்ண மாட்டான். லைட்டை போட்டு நிற்கிறாங்க. நாங்கள் ஹாசனூருக்குள்ளார நுழையும் போது பாமா ஹோட்டலை தாண்டி ஒரு கொஞ்சம் தூரம் தான் வந்திருப்போம். பார்த்தா ரோட்லேயே ஒரு குட்டி கொம்பை நின்றுட்டே இருந்தான். போகிற வண்டியெல்லாம் விடாமல் மறிச்சிட்டு நின்றுட்டு இருந்தான். ரோட்டில் நிறைய கரும்புகள்லாம் அங்கே கடந்தது. அதனால் அதை சாப்பிட்ற ஆர்வத்தில் ரோட்டை மறிச்சிட்டு நின்றுட்டு இருந்தான்.
அதுக்கப்புறம் கொஞ்சம் வழி விட்டான். அதுக்கப்புறம் நாங்களும் வந்துட்டோம். கேக்குடியில் நம்ம சஃபாரி போயிருந்தப்ப நம்ம கூட சஃபாரி வந்ததில் ஒருத்தவர் கேட்டிருந்தாரு, எங்களை எந்த வழியாக போகிறீங்கன்னு கேட்டார். ஆசனூர் வழியான்னு சொன்னோன்னா, ஆசனூர் பக்கத்தில் ஒரு கிராமம் தான், என்னை ட்ராப் பண்ண முடியுமான்னு கேட்டார். அதனால் அவரையும் எங்கள் கூட அழைச்சிக்கிட்டு இப்போ அவரை ட்ராப் பண்ணுறதுக்காக தான் நம்ம போயிட்டுருக்கோம். இருக்கான்னு பார்த்துட்டு அப்படி வந்துருக்கேன். வாங்க உள்ளதான் போயிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை இங்கே தான் யானை நின்றுருந்தது சொன்னேன்ல. போன வாட்டி வந்தப்போ இங்கே தான் துரத்தி விட்டாங்க. நான் வந்துட்டேன். அப்புறம் மறுபடியும் பின்னாடி போய் நான் வந்துட்டேன். தப்பில் ஓடி போச்சு. அங்கே எங்கடா யானை வருமா அப்படின்லாம் கூட நினச்சேன். அதான் சர்வசாதாரணமாக வந்து நிற்கிது ஒரு டஸ்கர். அந்த ரெசார்ட்டுக்கு ஏற்றாப்புல நாங்கள் கேஷுவலாக பேசிகிட்டே போயிட்டு இருந்தோம். ஆனால் நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பாராத விதமாக நமக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் நடந்தது. அது என்னங்கிறத பாருங்கள். இன்றைக்கி சிறுத்தை செம சைட்டிங் நமக்கு கிடச்சிது. அதாவது ரோட்டுக்கு பக்கத்துலேயே உட்காந்துருந்தது. நாங்களும் காரை கொண்டு போய் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே நிறுத்திட்டு தான் நாங்கள் பார்த்தோம். அதாவது நம்ம எந்த வித தொந்தரவும் வந்து அதுக்கு கொடுக்காம தான் அதை பார்த்து வீடியோ எடுத்தோம். லாங்கிலேருந்து நல்லா ஜூம் பண்ணி நம்ம எடுத்தோம். எதிர்பாராத விதமாக தான் நமக்கு இந்த சைட்டிங் வந்து நமக்கு கிடச்சிது. கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீங்களும் இதுமாரி காடுகளில் பயணம் மேற்கொள்ளும் பொழுது எதிர்பாராத விதமாக உங்களுக்கு வனவிலங்குகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்களும் பார்த்து ரசிச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டுருங்க. இந்த இடத்துல ஒரு வாட்டி கரடி பார்த்தேன். போன வாட்டி தான். இங்கே வந்து திரும்புகிறேன், லெஃப்ட்டில் நிற்கிது. இந்த ரோட்டை ஒரு டைம் இங்கேருந்து அப்படியே ரோடை கிராஸ் பண்ணி அந்த பள்ளத்தில் போய் இறங்கிடுச்சு குழிக்குள்ளார. சஃபாரியில் கூட இந்த மாதிரி சிறுத்தை அதெல்லாம் பார்க்கவே முடியாது. நைட் டயத்தில் இது மாதிரி நைட் டயத்தில் இந்த மாதிரி பார்க்குறதெல்லாம் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே கிணை எல்லாம் பெரிய பெரிய மரம் காற்றுக்கு இந்த ஆடி மாதம் அவருக்கு ஸ்லோவாகவே வராது. அப்படி போனீங்கன்னா அப்படியே பட்டு
நம்ம கூட வந்தவரை போய் அவங்க கிராமத்தில் போய் இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் திரும்ப ரிட்டர்ன் வந்தோம். திரும்ப ரிட்டர்ன் வந்து ஹாசனூர் போயிட்டு ஹாசனூர்லேருந்து கீழே திம்பம் வழியாக நம்ம கீழே பண்ணாரி போய் அங்கிருந்து நம்ம ஊருக்கு போக போகிறோம். நமக்கு டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால டின்னர் கூட சாப்பிடல. சரி இவரை இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம திரும்பவும் போயிட்டு டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அங்கிருந்து கிளம்பணும். நம்ம டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு ஒரு 11 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம கீழே இறங்கணும். கீழே இறங்கும்போது வேறு லெவலில் அட்வென்ச்சராக இருந்தது. அது எப்படி இருந்ததுங்கிறதையும் நீங்கள் இப்போ பாருங்கள். நாங்கள் அவரை விட்டுட்டு சாப்பிட்றதுக்காக திரும்ப ஹாசனூர் நோக்கி போயிட்டு இருந்தோம். போகும்பொழுது நாம் வரும்பொழுது ஒரு குட்டி கொம்பன் ஒன்று ரோட்டில் நின்றுட்டு இருந்தான் இல்லையா, திரும்ப போகும்போது பார்த்தா அவனும் சைடில் திரும்பவும் அங்கேயே தான் நின்றுட்டு இருந்தான். போகிற மாதிரி தெரியல. இல்லை இல்லை இருங்க, அங்கே பாருங்க, நீங்கள் எப்படி போனீங்க? நாம் ஹாசனூர் போய் சாப்பிட்டுட்டு திரும்பவும் ரிட்டர்ன் வந்தோம். ரிட்டர்ன் வர்ற வழியில் பார்த்தா சைடில் இருந்தவன் மறுபடியும் வந்து நடு ரோட்டில் வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டான். இந்த லெஃப்ட்டு அவன் ரோட்டை விட்டு போக மாட்டான் போல் இருக்கேன். இருங்க இருங்க. சரி சரி அமைதியாக இருங்க. வீடியோ ஆன் பண்ணி தான் வச்சுக்கிறேன். உள்ள கிளாரிட்டி லைட் அடிக்குதுன்னா வெளியே போயிட்டேன் நான். கரும்பு ரொம்ப சுவைத்து சாப்பிடுது. அந்த குட்டி கொம்பனும் வழியை விடுவான்னு ரொம்ப நேரமாக நாங்கள் நின்றுட்டு இருக்கோம். அவனும் விடுற மாரி இல்லை. ரோட்டில் இருக்கிற அந்த கரும்பு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா தான் நமக்கு வழியை விட்டான். ஏற்கனவே அங்கே போன கரும்பு லாரியை கரும்பெல்லாம் மறித்து போட்டு வச்சுருந்தான் போல் இருக்கு. அந்த கரும்பு மேலேயும் அங்கே போன லாரி வண்டிலாம் வந்து மேலே ஏற்றி அதுவே சக்கையாக கிடந்தது. அதையும் அவன் விடலை, எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு தான் இருந்தான். நாங்களும் சரி கொஞ்சம் தூரம் அவன் நடந்து போக ஆரம்பித்தானே, சரி வழி விட்றான் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் அவன் வழி விட்ற மாதிரியே இல்லை. நாங்களும் பொறுத்து பார்த்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே சரி எப்படியாவது நம்ம போயிடுவோம், டைம் வேறு ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்களும் கிளம்பணும். சவுண்டு கேட்குது. வந்துருங்க. நாங்கள் அங்கேருந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஆனால் அது எங்களை போகவே விடலை. திரும்ப சைடில் மறிச்சிக்கிட்டே இருந்தது வந்து. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அங்கேயே பார்த்துட்டு இருந்தோம். சரி அது பார்க்கும்போது ஓரத்தில் நிற்கிற மாதிரி தெரியுது. ஆனால் நம்ம கொஞ்சம் மூவ் பண்ணி முன்னாடி போகிறோம் அப்படின்னா திரும்பவும் நம்மளை அட்டாக் பண்ண வர்ற மாதிரி வருது. அதனாலே நாங்கள் வந்து பின்னாடியே கொஞ்சம் நேரம் நின்று வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம்.
அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வரைக்கும் அது ரோட்லேயே நின்றுட்டு இருந்தது. அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ளார போக ஆரம்பிச்சுது. அது உள்ளுக்குள்ளார போனோன்னு தான் சரி ஓகே நமக்கு ரூட் கிளியர் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வந்தோம். லேட் ஆகிட்டதுனால வாகன போக்குவரத்து பெரிய லெவலில் இல்லை. ஸோ நாங்கள் வந்துட்டு இருந்தோம். சரி ஒரு கண்டத்துலேருந்து தப்பிச்சாச்சு, இன்னுமே பெரிய லெவலில் இருக்காது அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு தான் வந்துட்டு இருந்தோம். ஆனால் இதுக்கப்புறமும் நிறைய கண்டங்கள் வந்து நமக்கு தொடர்ந்து வந்துகிட்டு இருந்ததுங்கிறத நீங்கள் தொடர்ந்து பார்த்தா தான் உங்களுக்கே தெரியும். நாங்கள் வரும்பொழுது ஒவ்வொரு இடத்துலையும் சிறுத்தைகள் நடமாடும் பகுதின்னு போர்டு வச்சுருந்தாங்க. சரி எங்கேயாவது சிறுத்தை ஏதாவது சைடில் கீழே உக்காந்துருக்கான்னு நாங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம். ஒவ்வொரு பெண்டுக்கும் ஒரு கொம்பன் நிற்கிறான். ரொம்ப நாளாக எல்லாம் விடுதான் வந்துட்டே இருப்பான். அடிப்பானா எதுவும் டென்ஷன் ஆகும். பதினெட்டு நாங்கள் அமைதியாக நிற்கிற வரைக்கும் அதுவும் அமைதியாக நின்று சாப்பிட்டுட்டே இருந்தது. சரி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி வண்டியை எடுக்கிறோம், பார்த்தா வண்டி அட்டாக் பண்ணுற மாதிரி வந்தது. சரின்னு நாங்கள் அப்படியே வண்டி நிறுத்திட்டோம். நாங்களும் எப்படியாவது போயிடலான்னு பார்க்குறோம். அது எங்களுக்கு வழி கொடுக்க மாட்டேங்குது. வழி கொடுக்க மாட்டேங்குது மீன்ஸ் அது ஓரத்தில் தான் இருக்குது. ஆனால் நாங்கள் கொஞ்சம் கிராஸ் பண்ணி போகலான்னு சொல்லி முன்னாடி வர ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா டக்குன்னு நம்மளை அட்டாக் பண்ணுற மாதிரி வருது. அதனால் நாங்கள் வந்து கொஞ்சம் பின்னாடியே நின்றுட்டு இருந்தோம். சரி கொஞ்சம் ரிவர்ஸ் போயிட்டு அது அசந்த டயத்தில் நம்ம அப்படியே ஓவர்டேக் பண்ணி போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் கொஞ்சம் அப்படியே பின்னாடி போயிட்டு போகிறதுக்காக ட்ரை பண்ணோம். இருக்கிறீங்க
எடுத்துட்டீங்களா? எடுத்துங்கிறேன் இருக்கு. இப்போ நம்ம பார்த்த இந்த டஸ்கர் பேர் வந்து ஒன்றரை கொம்பனா. அதாவது இது பார்த்தீங்கன்னா டஸ்க்கு வந்து ஒரு டஸ்க்கும் இன்னொரு அரை டஸ்க்கும் மட்டும்தான் இருந்தது இன்னொரு சைடு. அது ஏதோ உடஞ்சிருக்கு, அதனால் இது வந்து ஒன்றரை கொம்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்து ரொம்ப மோசமான யானையாக, இதுவும் அட்டாக் பண்ணக்கூடிய யானையாக. மேலே பார்த்ததும் அட்டாக் பண்ணக்கூடிய யானையாக, அதாவது திம்பத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுவும் அட்டாக் பண்ணுறது. இப்போ பார்த்தது இந்த ஒன்றரை கொம்பனும் அட்டாக் பண்ணக்கூடிய யானையாக. ஸோ அதனால் நாங்கள் கொஞ்சம், ஏன்னா எங்களை எதுவுமே பண்ணலை, ஆனால் நாங்கள் கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தோம். உடச்சி போட்டுச்சு. வேற ஏதாவது குரூப் இருக்கு போல இருக்கு. எங்கே உடச்சி போட்டுருக்கு? இவன் மாதிரி தெரியல. இவன் தான் ஆனால் இவனுக்கு எப்போது ரோட்லேயே தான் நடந்து போவான். இதுதான் ஒரு வேலை இவனா கூட. நாங்களும் பெரிய ஜம்ப் நினச்சேன். எல்லாமே கண்டு தான். இங்கே ஒன்று எல்லாம் டஸ்கராகவே வருது. இது சின்ன பையன். பார்த்து அந்த பெரிய இது லைட்டாங்க. நல்ல சைஸ், பல்கான மாடு. சாம்பார் டீ மேம் சாம்பார் டீ. சாம்பார் எங்க அப்படியே இங்கே வாங்க. இங்கே லெஃப்ட் சைடு எங்கே இருக்கு? அதுதான் நாம் ஒரு வழியாக கீழே இறங்கி வந்துட்டோம். இப்போ பண்ணாரிக்கு போயிட்டுருக்கோம். பண்ணாரி செக் போஸ்ட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இறங்கினதுக்கு அப்புறம் கூட நமக்கு இந்தியன் காரு, சாம்பார் டியர் இதெல்லாம் நிறைய சைட் ஆச்சு. அதை பார்த்துட்டே நம்ம வந்து செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணோம். செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பெருசாக பொதுவாக எந்த அனிமல்ஸ்லாம் வந்து பார்க்க முடியாது. ஆனால் இந்த வாட்டி நமக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி திரும்ப ஒரு யானையை வந்து ஸ்பாட் பண்ணோம். அது ஒரு மக்னா யானையை வந்து நம்ம அந்த இடத்துல வந்து ஸ்பாட் பண்ணோம். நாம் பண்ணாரி அம்மன் கோயிலை தாண்டி வெளியில் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் பார்த்தா ரைட் சைடில் ஒரு மக்னா யானை வந்து வந்துட்டு இருந்தது. எங்களுக்கு உண்மையிலே சர்ப்ரைஸ். பண்ணாரி அம்மன் கோயில்கிட்ட ஒரே ஒரு வாட்டி தான் பார்த்துருக்கேன். இந்த யானை என்ன பண்ணுச்சு, அது தாண்டி போகவும் விட மாட்டேங்குது, நம்மளை அட்டாக் பண்ணுற மாதிரி வருது. அதனால் நாங்கள் ரிவர்ஸ்லேயே கொஞ்சம் தூரம் போனோம். சரி, ஏன்னா தாண்டி போகிறது எந்த அளவுக்கு இதாக இருக்கும்னு தெரியல. அதனால் கொஞ்சம் தூரம் ரிவர்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் அது அந்தாண்ட கிராஸ் ஆனதுக்கப்புறம் தான் நாம் கிராஸ் ஆனோம். இந்த காணொளி இதோட நிறைவுக்கு வருது. காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு அருமையான காணொளியில் உங்களை நான் சந்திக்கிறேன்.